இப்போ சீமான் வந்து சாராய கடைகளை ஆதரிக்கிறார், அவர் கூடவே கள்ளு கடைகளையும் ஆதரிக்கிறாரு. சீமான் வந்து கள்ளு குடிச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணாரா, அல்லது கவர்மெண்ட்ல விற்கிற டாஸ்மார்க்ல விற்கிற அந்த மதுவை அறிந்துக்கிட்டு போராட்டம் பண்ணாரா, கஞ்சா 10 டைமன் அப்படிங்கிறாங்க, இப்படி ஏதாச்சும் போட்டுக்கிட்டு அவர் ஆட்டத்தில் நின்னாரா அப்படின்னு தெரியல. அவரே ஒரு போதையில் தான் இருக்கிறாரா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக, ஒரு விளம்பரத்துக்காக இதை செய்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, அந்த டாஸ்மார்க்கோட சேர்த்து கள்ளையும் சேர்த்து போதையில் கிடக்கலாம், நம்ம அப்படியே இன்னும் வேகமாக அழிஞ்சு போகலாங்கிற ஒரு கருத்துக்கு அவர் வர்றாரு. சாராய கடைகளை ஊக்கப்படுத்தி கொண்டு கூடவே கள்ளு கடைகளையும் திறக்கணும்னு சீமான் சொல்லி இருக்கிறது வேற. அண்ணாமலை ஐபிஎஸ் கள்ளு கடைகளை அனுமதிப்போம்னு சொல்லி இருக்கிறது அது வேற பொருள் இல்லை. சாராய கடைகளை மூடுவோம், தேவைப்பட்டால் அத்தியாவசியமாக இருந்தால், சிலருக்கு குடிக்கணும்னு இருந்தால் கள்ளுக்கடையை அனுமதிப்போம் அப்படி சொல்கிறதுங்கிறது வேற. சீமான் சொல்லி இருக்கிறது வெட்டுவோம் குத்துவோம், நீங்கள் செய்யுங்க, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறது கிரிமினலுடைய பேச்சு மாதிரி தெரியுது. கள்ளுக்கடையை திறக்கணும், சாராய கடையை மூடணும்னு அவர் சொல்லலை, அது அவருடைய முயற்சியாக இல்லை. அப்படின்னா அவர் சாராய கடைக்கு முன்னாடி போராட்டத்தை நடத்திருக்கணும், சாராய கடையை மூடுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி அவங்க தானே சாராய கடையை நடத்துகிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, சாராயம் ஒரு பக்கம் ஓடட்டும், கஞ்சா ஒரு பக்கம் ஓடட்டும், 10 டைமன் மாதிரி ரசாயன போதைகள் ஒரு பக்கம் ஓடட்டும், அதே வேளையில் கல்லும் ஓடட்டும் அப்படிங்கிறாரு இவர். இப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அதான் அவரும் சொல்கிறாரு. ஸ்டாலின் டாஸ்மார்க்கு சாராய கடையை திறந்து வச்சிருக்காரு, இவர் கள்ளு கடையும் திறக்கணுங்கிறாரு. அவ்வளோதான். கள்ள குடிங்க, மதுவை ஒழிச்சிடலான்னு சொன்னால் கள்ள ஒரு மது தானே. மது அவர் எதுக்கு மது கடைக்கு முன்னாடி போராட்டம் பண்ணலாமே. சீமான் வந்து கள்ளு குடிச்சிக்கிட்டு போராட்டம் பண்ணாரா, அல்லது கவர்மெண்ட்டில் விற்கிற டாஸ்மார்க்கில் விற்கிற அந்த மதுவை அறிந்துக்கிட்டு போராட்டம் பண்ணாரா, அல்லது இந்த கஞ்சா 10 டைமன் அப்படிங்கிறாங்க, இப்படி ஏதாச்சும் போட்டுக்கிட்டு அவர் ஆட்டத்தில் நின்னாரா அப்படின்னு தெரியல. அவரே ஒரு போதையில் தான் இருக்கிறாரு. அவர் அது எதுக்கு, நான் அந்த வீடியோ பார்த்தேன், வீடியோ பார்த்து சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு போதையில் இருந்து அப்படி ஒரு வெளிப்பாடு, அப்படி ஒரு காட்சியை எதுக்கு வெளிப்படுத்துகிறாங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக, ஒரு விளம்பரத்துக்காக இதை செய்கிறாங்க. இப்போது இந்த போதையினால் தமிழ்நாடு அழிஞ்சு போகுது, மதுவால் மாபெரும் கெடுதல் இருக்குது, அதனால் சாராய வியாபாரத்தை தமிழ்நாடு அரசாங்கம் நிறுத்தணும், மக்களை கொல்லாதுங்க, அநியாயம் பண்ணாதுங்க, தமிழர் சமுதாயத்தை அழிக்காதுங்க, அப்படி தான் ஒரு கருத்து நிலவி வருது சமுதாயத்தில். நல்லவங்க அதை சொல்கிறாங்க, போதையே வேண்டாங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, அந்த டாஸ்மார்க்கோட சேர்த்து கள்ளையும் சேர்த்து போதையில் கிடக்கலாம், நம்ம அப்படியே இன்னும் வேகமாக அழிஞ்சு போகலாங்கிற ஒரு கருத்துக்கு அவர் வர்றாரு. அண்ணாமலை ஐபிஎஸ் கூட என்ன சொன்னாருன்னா, நாங்கள் சாராய கடைகளை மூடிடுவோம், ஒரு நிவர்த்தியா, மது இல்லாமல் முடியாது அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்காக கள்ளு கடைகளை வேணால் நான் அனுமதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணாமலை ஐபிஎஸ் பேசினார். அவர் பேசுகிறதுக்கும் இப்போ சீமான் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சீமான் பேசுகிறது என்னவோ ஒரு குடிச்சிக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்குது, இது ஒரு அராஜக போக்காக இருக்கிறது. அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்னது அப்படி கிடையாது, தடையை மீறி அப்படியெல்லாம் சொல்லலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மதுக்கடைகளை எல்லாம் மூடிடுவோம். இது சிலர் வந்து போதையை விரும்புகிறதாக இருந்தால் இயற்கையாகவே கல் இருக்குது, கல் இறக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கலாம், அதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு தான் அவர் சொன்னார். அது ஒரு தவிர்க்க முடியாத நிலையில் அப்படி இருக்கலாம்னு சொல்கிறது வேற. சாராய கடைகளை ஊக்கப்படுத்தி கொண்டு கூடவே கள்ளு கடைகளையும் திறக்கணும்னு சீமான் சொல்லியிருக்கிறது வேற. இப்போ சீமான் வந்து சாராய கடைகளை ஆதரிக்கிறார், அவர் கூடவே கள்ளு கடைகளையும் ஆதரிக்கிறாரு. இது சாராயத்தினுடைய ப்ளஸ் மாதிரி இருக்குது, அதனுடைய கூடுதலாக இருக்குது. இது கண்டிக்கத்தக்கது. அவர் விளம்பரத்துக்காக அதை செய்கிறார். ஒரு விளம்பரம் வேணும், மீடியாவிலெல்லாம் பரபரப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அருவாளையும் வச்சுக்கிட்டு அப்படி யாராவது தடுக்க வந்தால் வெட்டுங்க, வெட்டிக்கிட்டு என்கிட்ட வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுக்கிட்டு அதை இந்த முறுக்காக நடந்துக்க, நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிக்க, பிரச்சனைனா என்கிட்ட வா அப்படின்னு இது திருமாவளவன் சொல்கிற மாதிரி இவர் இப்போ பிரச்சனைனா என்கிட்ட வாங்க, வெட்டுங்க, வந்தால் வெட்டுங்க, குத்துங்க, வெட்டி புலவுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அது ஒரு
தன்மையில் பேசுன மாதிரியோ ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற மாதிரியோ அந்த உடல் மொழியெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியலை. இது ஒரு சினிமா ஆக்டிங் மாதிரி. மேட்டு போட்டு நடக்கிறாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வயலுக்குள்ளாடி. அது சிமெண்ட்டில் ஒரு வரப்புக்கு சிமெண்ட்டில் பாதை கட்டி அதில் நடக்கிறாரு. அவர் ஃபோட்டோ ஷூட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. போகிற வழியில் 4 பொம்பளைங்க ஐயா நீங்கள் நல்லா ஆட்சி பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் பண்ணுற மாதிரி இவர் ஒரு ஷூட்டிங் பண்ணுறாரு. இது 1 டே ஷூட்டிங் தான். இது எதுக்குன்னா ஒரு பரபரப்புக்காக, ஒரு செய்திக்காக. ஏதாவது ஒரு செய்தி வேணும்ல, சீமானை பற்றி 4 பேர் பத்திரிகையில் போடணுமே, அதுக்காக அவர் செஞ்சுருக்கிறாரே ஒழிய மற்றபடி அவருக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை. அண்ணாமலை ஐபிஎஸ் கள்ளுக்கடைகளை அனுமதிப்போம்னு சொல்லியிருக்கிறது அது வேறு பொருள் இல்லை. சாராய கடைகளை மூடுவோம், தேவைப்பட்டால் அத்தியாவசியமாக இருந்தால் சிலருக்கு குடிக்கணும்னு இருந்தால் கள்ளுக்கடையை அனுமதிப்போம் அப்படி சொல்கிறதுங்கிறது வேற. சீமான் சொல்லியிருக்கிறது வெட்டுவோம் குத்துவோம் நீங்கள் செய்யுங்க, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறது கிரிமினலுடைய பேச்சு மாதிரி தெரியுது. கண்டிக்கத்தக்கது. இது ஒன்றும் அவசியம் இல்லை. அதான் நான் சொல்லிட்டோம்ல, அவர் என்ன நினைக்கிறாரு, நமக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் செய்கிறார். அப்போ கள்ளுக்கடையை திறக்கணும், சாராய கடையை மூடணும்னு அவர் சொல்லலை. அது அவருடைய முயற்சியாக இல்லை. அப்படின்னா அவர் சாராய கடைக்கு முன்னாடி போராட்டத்தை நடத்திருக்கணும், சாராய கடையை மூடுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி அவங்க தானே சாராய கடையை நடத்துகிறாங்க. சாராய ஆலையே சாராயத்தை தயார் பண்ணி டாஸ்மாகில் விற்கிறது ஸ்டாலின் குடும்பம் தான், உதயநிதி குடும்பம் தான். அப்போ ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி சாராய கடையை எதிர்த்து போராட்டம் நடத்தியிருக்கணும். சாராய கடையை மூடுங்க, நாங்கள் மூடுனா மக்களுக்கு தேவைன்னா கள்ளுக்கடையை திறப்போம். அது அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லியிருக்காது, அது கரெக்டு. தேவைன்னா கள்ளுக்கடையை அனுமதிப்போன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, சாராயம் ஒரு பக்கம் ஓடட்டும், கஞ்சா ஒரு பக்கம் ஓடட்டும், பத்தடைமன் மாதிரி ரசாயன போதைகள் ஒரு பக்கம் ஓடட்டும், அதே வேளையில் கல்லும் ஓடட்டும் அப்படிங்கிறாரு இவர் சொல்கிற பாணி அது சரியில்லை. அது என்னவோ போதையில் பேசுகிற மாதிரி வேறு இருக்குது. ஆயுதம் வேறு கையில் வச்சுருக்கிறாரு. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வாங்கங்கிறாரு. இது ஒரு சினிமா நடிப்பு மாதிரி தான் இருக்குது. ஒரு பப்ளிசிட்டிக்காக இதை பண்ணுறாரு. தேவையில்லாத விஷயம், திசை திருப்பக்கூடிய விஷயம். இப்போது தினேசரி ஒரு பெண் கற்பழிப்பு நடக்குது, தினேசரி ஒரு கூட்டு பலாத்காரம் நடக்குது, தினேசரி கொலை 80 வயசு மூதாட்டியை கற்பழிச்சிருக்கான் 4 பேர் 5 பேர் சேர்ந்து, அதெல்லாம் நடக்குது. இந்த குற்றவாளிகள் பக்கம்தான் தமிழக போலீஸ் நிற்குது. தமிழக போலீஸு குற்றவாளிக்காக தான் பரிந்துரை பேசுகிறாங்க. இதையெல்லாம் கண்டிக்கிறத விட்டுக்கிட்டு, நாட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது அதெல்லாம் பார்க்குறத விட்டுக்கிட்டு இந்த மாதிரி கல் இறக்க போகிறேன் அப்படின்னுக்கிட்டு அருவாள் எடுத்துக்கிட்டு போகிறேன், வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்னு சீமான் பேசியிருக்கிறது மிகுந்த கண்டனத்துக்குரியது. அது பள்ளி படிக்கும்போது கல்லூரி படிக்கும்போது கல் குடிப்பேன்னு சொல்கிறது அது குடிகாரன், அது குடிகாரனுடைய பேச்சு. அப்போ கல் போதை தான், கல்லுக்கு தடை இருந்தது. அப்படியே யாராவது கல் குடித்தா வீட்டை விட்டு வெளியே வந்தால் போலீஸு கைது பண்ணும். கல் குடிச்சிட்டு யாரும் வெளியில் நடமாடக்கூடாது. கல் குடிக்கிறது குற்றம்தான், சட்டப்படி தப்பு தான். அன்றைய சட்டப்படி கல் அருந்துவது குற்றம். கல் ஊத சொல்லி போலீஸ்காரங்க பிடிச்சி ஜெயிலில் தள்ளுவாங்க, லாக்கப்பில் போட்டுருவாங்க. அது கல் குடித்தா குற்றம்னு தான் அப்போ சட்டம் இருந்து. அதாவது இவர் பள்ளிக்கு போகும்போது கல்லூரிக்கு போகும்போது அப்போ கல் குற்றம். அப்போ இது குற்ற பரம்பரை மாதிரி அவர் பேசுகிறாரு. நாங்கள் குற்ற பரம்பரை தான் அப்படின்னு பேசுகிறாரு அவர். அப்போ கல் அனுமதியோடு அவர் குடிக்கலை, அது குற்றவாளியாக தான் குடிச்சிருக்கிறாரு. அப்போ காவல்துறையினர் தேடப்படக்கூடிய நபராக தான் அவர் அப்போவே இருந்திருக்கிறாரு. காவல்துறையினரால் தேடப்படக்கூடிய நபராக ஒரு குடிகாரனா அதான் அப்போவே இருந்திருக்கிறாரு. அது நான் ஒரு குற்ற பரம்பரை அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. ஆமாம், அந்த காலத்தில் கல் குடிக்கிறது குற்றம். இப்போ அரசாங்கமே சாராயத்தை விற்கிது, ஆனால் கல் வியாபாரம் செய்ய அனுமதிக்கலை. ஆனால் கல் அருந்துவது குற்றம்ங்கிறது இன்றைய தமிழக அரசினுடைய சட்டப்படி குற்றம்ங்கிறது எனக்கு தெரியலை. அப்படி இல்லை. சாராயமே குற்றம் இல்லைன்னு சொல்லும்போது கல் எப்படி குற்றமாகும்? அப்படி இல்லை. வியாபாரம், அதாவது வியாபாரம் பண்ணுனா குற்றம். ஏன்னா அவங்க வியாபாரத்தை பாதிக்கும். மு.க. ஸ்டாலினுடைய வியாபாரம் சாராய வியாபாரம், அது அவங்க குடும்ப வியாபாரம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 6-7 சாராய ஆலைகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே பினாமி மு.க. ஸ்டாலின் தான். ஜெகத் ரட்சகன் மாதிரி ஆளுங்க நடத்துகிறாங்க, பலரும் நடத்துகிறாங்க.
சாராய ஆலையை பலரும் நடத்துகிறாங்க. ஆனால் எல்லாத்திலேயுமே ஒரு பங்கு மு.க. ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு இருக்குது. அவங்க தான் பினாமி. அதனால் சாராய ஆலையை நடத்துவது, உற்பத்தி பண்ணுறது மு.க. ஸ்டாலின் குடும்பம் தான். அவங்க தான் உற்பத்தி பண்ணுறாங்க, டாஸ்மார்க்கில் விற்கிறாங்க. அதனுடைய ஒரு நாளைக்கு 1000 கோடி அளவில் அதில் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அந்த டாஸ்மார்க்கில் அவங்க வீட்டுக்கு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது இன்னொரு கல் விற்பனையும் ஒரு வியாபாரமும் நடந்தால் சாராய விற்பனையை பாதிக்கும். அப்படிங்கிறதுக்குனால மு.க. ஸ்டாலின் அது விரும்ப மாட்டார். அதனால் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு டிமாண்டு கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதனால் ஏதாச்சும் ஒரு இது பேசலாம் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சு, ஒரு பப்ளிசிட்டி பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சு இவர் சீமான் இதை செஞ்சிருக்கிறாரே ஒழிய, சீமானுக்கு அப்படி ஒன்றும் மக்கள் சமுதாய நலன் கருதிய எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியலை. அப்படி எண்ணம் இருந்து அவர் அதை பேசலை. அப்படி பேசியிருந்தால் முதல்ல சாராய கடைக்கு முன்னாடி போராட்டம் நடத்தியிருப்பார். இந்த சாராய கடையை மூடுங்க, தேவைப்பட்டால் கல் கடையை தரங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சாராய கடைக்கு முன்னாடி போராட்டம் நடத்தாமல், மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தாமல், இது அருவாளை கையில் எடுத்துக்கிட்டு நான் கல் இறக்குவேன், யாராவது தடுக்க வந்தால் வெட்டுவேன் அப்படின்னு சொல்கிறது, அதுவே ஒரு குடிகாரம் பேச்சு தான். அவர் 10 வயசுல அது பள்ளிக்கூடம் போகும்போதா குடிச்சிக்கிட்டு தான் போவேன்னு அவர் தான் சொல்லியிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொல்லியிருந்தா அவர் 10 வயசில் எப்படி குடிகாரராக இருந்தாரோ அதே போல் இப்பவும் குடிகாரராக தான் இருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அதான் அவரும் சொல்கிறாரு. ஸ்டாலின் டாஸ்மார்க்கு சாராய கடையை திறந்து வச்சிருக்காரு, இவர் கல் கடையும் திறக்கணுங்கிறாரு. அவ்வளோதான். அவர் கருணாநிதிக்கு பிரபலமாக ஒன்று சொல்லுவார், காமராஜர் படின்னு சொன்னார், கருணாநிதி குடின்னு சொன்னார்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கருணாநிதி குடின்னு சொன்னார், கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலின் குடின்னு சொல்கிறாரு. இப்போ உதயநிதி, இன்பநிதி, அப்படி குடும்ப வயசாக நாங்கள் தான் இந்த தமிழ்நாட்டுக்கே, நாங்கள் தான் தமிழ்நாடு எங்களுக்கு தான் சொந்தம், நீங்கள் எல்லோரும் குடித்து அழியணும் அப்படிங்கிறது தான் இந்த திமுகவினுடைய கொள்கையாக இருக்குது. அதே கொள்கை தானே இவருன்னு சொல்கிறாரு, சீமானும் அதை தான் சொல்கிறாரு. அவங்க சாராயத்தை குடிக்க சொல்கிறாங்க, இவர் கல்லை குடிக்க சொல்கிறாரு. ரெண்டும் ஒன்று தான். அதில் வேற நானும் அப்படி தான் குடிகாரன் தான் அப்படிங்கிறதையும் வேற சொல்கிறாங்க. இது என்னவோ ரொம்ப கேவலமான, ரொம்ப அருவருப்பான ஒரு நிலைப்பாடாக இருக்குது. என்னதான் பப்ளிசிட்டியாக இருந்தாலும் இவ்வளவு கேவலமாக இளைஞர்களை வழி நடத்தக்கூடாது. அது தலைவர் மாதிரி தெரியல. அது ஆரம்பத்தில் இருந்தே அவரை தலைவர்னு யார் ஒத்துக்கிட்டா? தலைவர்னு நீங்கள் தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவரை தலைவர்னு யார் ஒத்துக்கிட்டா? அவர் ஒரு சினிமா டைரக்டரு. அவர் சினிமாவில் ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் அவர் ஒரு மேடையில் பேசுகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு சினிமாவில் ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே ஒழிய ஒரு தலைவனுடைய பேச்சு மாதிரி இருக்காது. அவர் ஒரு ஆக்டர் மாதிரி அவர் பண்ணுவார். இதை எதுக்கு பண்ணுறாங்கன்னா அப்போ தான் ஒரு பரபரப்பு வரும், அப்போ தான் மக்கள் கவனிப்பாங்க, நம்மளை 10 பேர் பார்ப்பாங்க, 10 பேர் பேசுவாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு அவர் பண்ணுறாரு. அவருவே தலைவர்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம மக்கள் அப்படி தலைவர்னு ஒத்துக்கலை. ஆனால் அவர் ஒரு வேடிக்கையாக அவர் பேசுகிறது, ஒரு கவர்ச்சியாக அப்படி இருக்கிறதுனால அவர் பேசுகிறத கவனிக்கிறாங்க. ஆனால் மக்கள் தலைவராக ஒத்துக்கலையே.